அதானி நிறுவனம் மூலம் அதிமுக ஆட்சியில் நிலக்கரி இறக்குமதி செய்ததில் நடந்த ஊழல் பற்றி அதிர்ச்சி தகவல். இந்தோனேஷியாவிலிருந்து வாங்கிய நிலக்கரியை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி நிறுவனம் 3 மடங்கு விலை அதிகமாக விற்றது அம்பலம். நிலக்கரி இறக்குமதி ஊழல் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு 6000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. அதானி நிறுவனத்தின் நிலக்கரி இறக்குமதி ஊழலில் அதிமுக ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு தொடர்பு என புகார். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் கொட்டியது மிக கனமழை. கோவை ஆழியாறு அணையில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. தேர்தல் பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு. மோடி மீதான நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. மேகதாது மற்றும் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் விவகாரம். காவிரி ஆணையத்தில் தமிழ்நாடு கடும் எதிர்ப்பு. தொலைந்து போன ஜெகநாதர் கோயில் சாவிகளை பிரதமரே கண்டுபிடித்து தரட்டும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன் பதிலடி. ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசுவதா? தமிழ்நாடு மக்கள் மீது தீரா பழி சுமத்தும் இழிவான செயலில் பிரதமர் ஈடுபடுவதாக முத்தரசன் கண்டனம். முதல் அணியாக IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கொல்கத்தா. வெளியேற்றுதல் சுற்றில் பெங்களூரு, ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.